எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு இன்னிலேருந்து நான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஃபுட் விளாக் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். எங்கள் அம்மாவோட சேனலில் ஃபுட் விளாக் பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு ஐடியாவில் இருக்கேன். சரி, இன்னைக்கு என் ஃப்ரெண்டு வீட்டிலேருந்து ஆரம்பிக்கலாம் ஃபஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு வந்திருக்கிறேன். இன்னைக்கு என் ஃப்ரெண்டு வந்து எனக்காக பிரியாணி செஞ்சு தரப்போறா. ஸ்டவ் ஆன் பண்ணுறாங்க ஃபஸ்ட்டு. இப்போ அடுப்பு சூடாயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 100 to 150 ml எண்ணெய் ஊற்றுறாங்க. நெய் ஒரு 2 டீஸ்பூனா? ஓகே, சூடாகட்டும். சூடாயிடுச்சு. இதில் இருக்கிறதெல்லாம் அப்படியே லைனாக போட்டுக்கலாம். நம்ம சொல்கிறதுக்கெல்லாம் பொறுமை இல்லை, அதனால போட்டுருவோம். அடுத்து ஆனியன் போட்டுக்கலாம். போடுங்க போடுங்க போடுங்க. இப்போ வதங்கி முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம என்னன்னு பார்ப்போம். வதங்கிட்டு கொஞ்சம் நேரம் ஆகும். தக்காளி போட போகிறோம். பார்ப்போம் எடிட்டிங்கில் எப்படி வருதுன்னு பார்ப்போம். நல்லா தான் செய்வான் என் ஃப்ரெண்டு, என்னன்னு பார்ப்போம். வதங்கி முடிச்சு பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு. தக்காளி பாதி வதங்கிடுது. இந்த டைமில் கல் உப்பு போட போகிறோம். உப்பு எதுக்கு வதங்கிறதுக்காக போடுறாங்க. தென் பச்சை மிளகா போட போகிறோம். ஒரு 4-5 பச்சை மிளகா, 5 பச்சை மிளகா, அவ்வளோதான். வதக்க வேண்டியதான். ஓகே, தக்காளி சரி, ஓகே. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட போகிறோம். ஒவ்வொருத்தவங்க ஒரு ஸ்டைல். அப்ராக்சிமேட்லி ஒரு 3 டீஸ்பூன் இல்லை டேபிள் ஸ்பூன். ஒரு கட்டு புதினா, 1/2 கட்டு கொரியண்டர் போடுறோம். ஓகேங்களா? போட்டுட்டு வதக்குன்னு வதக்க வேண்டியதான். சில்லி பவுடர் 2 டேபிள் ஸ்பூன் போடுறோம். வீட்டில் அரைச்ச மசாலா போட போகலாம். அடுத்து வீட்டில் அரைச்ச மசாலாவில் பார்த்தீங்கன்னா பட்டை, ஏலக்காய், கிராம்பு இதெல்லாம் மிக்சியில் போட்டு அரைச்சிட்டு அப்படியே இதில் போட வச்சுக்கோம். அதை ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அடுத்து சிக்கன் போட போகிறோம். சிக்கன் 1 கிலோ பிரியாணி பண்ண போகிறோம் இன்னைக்கு. சிக்கனை போட்டு ஒரு 2 பிரட்டிட்டு உங்ககிட்ட காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா 1 கிலோ அரிசிக்கு 3.5 கிளாஸ் பிடிச்சிருக்குது. 1 கிலோ அரிசி. அதே அளவு தண்ணி ஊற்றிக்க வேண்டியதான். 3.5 கிளாஸ் தண்ணி ஊற்ற வேண்டியதான். இந்த டைம் உப்பு போட்டுடலாம். நம்ம லைட்டாக கொதிச்சு வந்துருச்சு. ஆனால் உப்பு போட்டுட்டோம், வீடியோ ஆன் பண்ண மறந்துட்டேங்க. இப்போ அரிசி போட போகிறோம். ஒரு ஒன்று பரட்டிப்போம். பரட்டிட்டு கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ண வேண்டியதான். ஒரு லெமன் புழிஞ்சிக்கலாங்க. ஒரு லெமன் புழிஞ்சிட்டு
நெக்ஸ்ட் நெய். அவ்வளோதான். ஓகே, தண்ணி எல்லாம் லைட்டாக ட்ரைன் ஆகிடுச்சு. இதெல்லாம் வந்து கேசரி வந்து ஒரு வாட்டரில் மிக்ஸ் பண்ணி ஊற்ற வேண்டியதான். ஒரு ஓரமாக ஊற்றிக்கிங்கன்னா அடியில் அப்படியே தோசைகளை வச்சுட்டு நம்ம மேலே தூக்கி டம்மில் வச்சு தம் போட வேண்டியதான். அவ்வளோதாங்க. பிரியாணி வந்து தம் போட்டு முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு காட்டுறேன் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஓகே, இப்போ தம் போட்டு முடிச்சாச்சு. ஓப்பன் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. சூப்பராக இருக்குங்க. சரி, இறக்கிட்டு நம்ம பார்ப்போம். ஓகேங்க, ரெடி ஆயிடுச்சு. இப்போ பார்க்கலாம். வேற லெவலுங்க. சூப்பராக இருக்கு. சரி, இதுக்கு நாங்கள் சைடிஷ் ரெடி பண்ணியிருக்கோம். அதெல்லாம் வீடியோ எடுக்க முடியல, எடுத்தால் ரொம்ப லேட் ஆகிடும். அதனால் வந்து சைடிஷை வந்து உங்களுக்கு தட்டில் வச்சு காட்டுறேன். எட்டு ஊரு எச்சில் ஊரும் லிஸ்ட் இருக்கு கையில, எங்க ருசிய அடிச்சுக்க சாப்பாடு எவனும் செய்யல. எட்டு ஊரு எச்சில் ஊரும் லிஸ்ட் இருக்கு கையில, எங்க ருசிய அடிச்சுக்க சாப்பாடு எவனும் செய்யல. தஞ்சாவூர் தவ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.